வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. இன்றைக்கி நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் 2ல் 1 மார்க்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட செட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டொமைன் அண்ட் கோடொமைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ டொமைன் அப்படின்றது இந்த ஆர்டர்ட் பேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோஆர்டினேட். ஸோ ஏயும் 6ம் தான் நம்மளோட டொமைன் எலிமெண்ட். கோடொமைன் செகண்ட் கோஆர்டினேட். ஸோ 8 and b. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம மேப் பண்ணலாம். a, 8, 6, b. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னாலே நம்மளுக்கு டொமைன் அண்ட் கோடொமைன் சேமாக இருக்கணும். அதனால் ஏயோட வேல்யூ கண்டிப்பாக 8ஆக தான் இருக்கணும் அண்ட் பியோட வேல்யூ 6ஆக தான் இருக்கணும். therefore a is equal to 8, b is equal to 6. இதை a, b ஆர்டரில் தான் எழுதணும். ஸோ 8, 6 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டினில் 7 power 4k இஸ் கான்க்ருவன்ட் டு டேஷ் 100 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கே அப்படின்றது இங்கே ஒரு இன்டீஜர் தான். ஸோ ஜென்ரலாக தான் இது கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கேயோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தாலே போதும். அதான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா ஜென்ரலாக கொடுத்துக்கிறனால கேக்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ கேக்கு நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 7 power 4 into 1 is congruent to dash mod 100. ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ இங்கே வரக்கூடிய வேல்யூ எப்பவுமே ரிமைண்டர் தான். ஃபஸ்ட்டு நம்ம 7 power 4 என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணலாம். ஸோ 7 power 4ஓட வேல்யூ 2401 which is congruent to dash mod 100. A is congruent to B mod n அப்படின்னா ஏயை நம்ம என்னால் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் தான் பி. ஸோ இப்போது 2401 நம்ம 100ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளோட ரிமைண்டர் 1. ஸோ 1 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டினில் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. பிஏசியோட ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 90 டிகிரி எந்த பாயிண்டில் இருக்கோ அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைன் நம்ம ட்ரையாங்கிளை 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக டிவைட் பண்ணோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏடிசி, பிடிஏ அண்ட் பிஏசி இது எல்லாமே நம்மளுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ பியில் இருக்கக்கூடிய ஆங்கிளை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டியில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் நம்மளுக்கு 180 டிகிரி வரணும். அதனால் இந்த ஆங்கிள் 90 மைனஸ் எக்ஸ். இப்போ டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி. இந்த ஆங்கிள் 90 மைனஸ் எக்ஸ்னால் இந்த ரிமைனிங் பார்ட் நம்மளுக்கு எக்ஸு. இங்கே 90 டிகிரி இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இந்த ஆங்கிள் 90 மைனஸ் எக்ஸ். ஏன்னா நம்ம இந்த ட்ரையாங்கிளில் உள்ள ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 180 டிகிரி வரணும். ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி எழுத போகிறோம். எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடு ஏடி. ஸோ ஏடி டிவைடட் பை இங்கே எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது டிசி விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏபி டிவைடட் பை இங்கே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பிடி. இங்கே 90 மைனஸ் எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏடி. இப்போ நம்ம ஆப்ஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் வச்சு இருக்குது அப்படின்றதுனால நம்ம இங்கே அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணோம். ஸோ நம்ம இதையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏடி டிவைடட் பை டிசி இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை ஏடி. ஸோ இங்கே 2 ஏடி இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு இந்த டிசி இந்த சைடு வந்துடும். ஸோ டிசி சிடி எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் சி கிடச்சிருக்கு இங்கே. அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் 4ல் 3 வேரியபிள்ஸில் ஒரு 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதோட பிளேன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்ற கேஸ் நம்மளுக்கு எப்போ வரும்னா அந்த ஈக்குவேஷன்ஸுக்கு சொல்யூஷனே இல்லாதப்போ தான் வரும். ஸோ சொல்யூஷன் எப்போ இருக்காது அப்படின்னா அந்த 3 பிளேனும் இன்டர்செக்ட் ஆகாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு சொல்யூஷனே இருக்காது. ஸோ டி தான் நம்மளோட ஆன்சர்.
5th கொஸ்டினில் ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 11 வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 11, இப்போ இங்கே தான் 11 இருக்குது அப்படின்னா நம்மளோட லைன் இப்படி தான் இருக்கும். ஸோ இதான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ், இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த லைன் வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 11 இல்லை, எந்த கான்ஸ்டன்ட் கொடுத்தாலும் அந்த லைன் வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக தான் இருக்கும். 7th sumல sin alpha plus cosecant alpha the whole square plus cos alpha plus secant alpha the whole square which is equal to k plus tan square alpha plus cot square alpha ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம a plus b the whole square ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் ரெண்டையுமே. ஸோ sin square alpha plus cosecant square alpha plus 2 into sin alpha cosecant alpha plus இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா cos square alpha plus secant square alpha plus 2 into cos alpha secant alpha which is equal to, இப்போ நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். sin square alpha plus cos square alpha, இங்கே இருக்கிற cos square alpha நம்ம இங்கே எழுதிட்டோம், plus cosecant square alpha plus secant square alpha plus 2 into sin alpha. ஸோ இந்த டேர்ம் எழுதும் போது cosecant alpha வந்து 1 by sin alpha அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம். ஸோ 1 by sin alpha plus 2 into cos alpha, அதே மாதிரி secant alpha வந்து 1 by cos alpha. ஸோ அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. which is equal to, இந்த ஐடென்டிட்டியோட வேல்யூ 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ப்ளஸ் cosecant square alpha plus secant square alpha plus இந்த sin alphaவும் இந்த sin alphaவும் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு 2 மட்டும் வரும். ஸோ இங்கே cos alphaவும் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு 2 மட்டும் வரும். ஸோ நம்பர்ஸை நம்ம சம் பண்ணோன்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும். இங்கே ஒரு ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண போகிறோம். 1 plus cot square alpha is equal to cosecant square alphaன்னு தெரியும். ஸோ cosecant square alphaவை நம்ம அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 plus cot square alpha plus 1 plus tan square alpha ஓட வேல்யூ secant square alpha நம்மளுக்கு தெரியும். ஸோ அதையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். which is equal to, நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணோன்னா 7 கிடைக்கும், ப்ளஸ் tan square alpha ப்ளஸ் cot square alphaன்னு கிடைக்கும். ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து k plus tan square alpha ப்ளஸ் cot square alpha அப்படின்னு இருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு tan square alpha ப்ளஸ் cot square alpha இருக்குது, ப்ளஸ் ஒரு 7 இருக்குது. ஸோ அதே ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கிடச்சிட்டு, ஸோ நம்ம ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு கேயோட வேல்யூ 7ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். 7th சம்மில் ஒரு சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 1/3 ஆஃப் இட்ஸ் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு ஹைட். ஸோ ரேடியஸை நம்ம ஆர்ன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு ஹெச் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டருக்குள்ள ஃபார்முலா 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர். இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஆருக்கு பதிலாக. ஸோ 2π இன்ட்டு ஆரோட வேல்யூ 1/3 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் h/3 which is equal to, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து எழுதலாம், 2π இன்ட்டு h/3 into 3h plus h/3 which is equal to 2π into h/3 into 4h/3 which is equal to 2 into 4 வந்து 8, 5 வந்து அப்படியே இருக்குது, h into h வந்து h square, 3 into 3 வந்து 9. ஸோ ஏரியா அப்படின்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். 9th சம்மில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ அப்படின்றது ஏதோ ஒரு ஈவெண்ட் தான், அதோட ப்ராபபிலிட்டி வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 0 and 1க்கு நடுவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட் 0ன்னு கொடுத்துருக்காங்க. டி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த செட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரூ தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட்டும் 0 தான். எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இன்கரெக்ட். கொஸ்டினில் நம்மளுக்கு எது இன்கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம கரெக்டாக இருக்கிறத சூஸ் பண்ணிடக்கூடாது.
9th கொஸ்டினில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க -3, -3, -3. ஸோ இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே -3 தான் நம்மளுக்கு வரும். இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியா ஜிபியா இல்லை போத் ஏபி அண்ட் ஜிபியா இல்லை ரெண்டுமே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து -3. இந்த சீக்வன்ஸ் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ D இஸ் ஈக்குவல் டு இங்கே T1, T2, T3, T4 எல்லாமே -3 தான். ஸோ T2 -3 மைனஸ் T1 பார்க்க போகிறோம். ஸோ T1 நம்மளுக்கு -3 தான், which is equal to -3 + 3 which is equal to 0. ஸோ T2 மைனஸ் T1 நம்மளுக்கு 0 வந்துட்டு, அதே மாதிரி T4 மைனஸ் T3யும் நம்மளுக்கு 0 தான் வரும். ஸோ Dயோட வேல்யூ நம்மளுக்கு 0. ஸோ இந்த சீக்வன்ஸில் காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ காமன் ரேஷியோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ R is equal to T2 divided by T1 which is equal to -3 divided by -3 which is equal to 1. இதே மாதிரி நம்ம T4 divided by T3 பார்த்தாலும் நம்மளுக்கு 1 தான் வரும். அதனால் Rோட வேல்யூ நம்மளுக்கு 1. ஸோ இந்த சீக்வன்ஸில் காமன் டிஃப்ரென்ஸும் இருக்குது, காமன் ரேஷியோவும் இருக்குது. அதனால் இந்த சீக்வன்ஸ் வந்து போத் ஏபி அண்ட் ஜிபி. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். 10th கொஸ்டினில் x³ - a³ அண்ட் x - a the whole ஸ்கொயரோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ x³ - a³ is equal to x - a into x² plus ax plus a². ஸோ இதை வந்து நம்ம a³ - b³ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். x - a the whole square வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ LCM of x³ - a³ x - a the whole square is equal to. ஸோ LCM அப்படின்றது வந்து இந்த ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன டேர்ம்ஸ்லாம் கிடச்சிருக்கோ அந்த டேர்ம்ஸோட ஹையர் பவரை வச்சு இதை எழுதிட்டோன்னா நம்மளுக்கு LCM கிடச்சிரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்மளுக்கு x - a, இங்கே வந்து x - a the whole square இருக்குது அப்படின்றதுனால ஸோ ஹையர் பவர் 2 அதை வச்சு எழுதிட்டோம். அப்புறம் இருக்கிற டேர்ம் வந்து இது. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதான், x² plus ax plus a². ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். 11th கொஸ்டினில் n of a வந்து பின்னு கொடுத்துருக்காங்க, n of b வந்து q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு செட்டுக்கும் நடுவில் எத்தனை நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 2 power pq. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 12th கொஸ்டினில் HCF of 65 and 117 வந்து 65 into m minus 117 அப்படின்ற ஃபார்மெட்டில் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம HCF of 65 and 117 என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம யூக்ளிடியன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஸோ 117 65ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கோஷியன்ட் 1 வருது, ரிமைண்டர் 52 வருது. இப்போ இந்த 65ஐ 52 வச்சு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 52 into 1 + 13. இப்போது 52வை 13 வச்சு டிவைட் பண்ணோன்னா 13 into 4 + 0. ஸோ நம்மளோட HCF வந்து 13. Therefore HCF of 65, 117 is equal to 13. இப்போ 13 தான் வந்து 65 into m minus 117 அப்படின்னு எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எம்மோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த 117 இந்த சைட் கொண்டு வந்துட்டோம். அதனால் 13 + 117 is equal to 65 into m. இப்போ m is equal to 13 + 117 வந்து 130 divided by 65. Therefore m is equal to 2. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். 13th கொஸ்டின் வந்து sum of all deviations of the data from its mean என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எப்போவுமே 0 தான். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 14th கொஸ்டின் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை எந்த டிவைஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து தியோடலைட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.